தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் நமக்கு எத்தனை அப்ளிகேஷன் போடணும்? இது நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம். நாம் ஒரு நீட் கிளாரிஃபிகேஷன், கவுன்சிலிங் கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒரு 2 வீடியோக்கள் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு. இப்போ 3வது வீடியோவாக வந்து அந்த நீட்டோடைய கிளாரிஃபிகேஷன், அதாவது மெடிக்கல் கிளாரிஃபிகேஷன், கவுன்சிலிங்கோட கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்தில் இந்த 3வது வீடியோ. இது என்ன இதில் மெயினாக சொல்ல போகிறோன்னா, எத்தனை அப்ளிகேஷன் நம்ம போட வேண்டியது இருக்கும், அதனுடைய முழுமையான விளக்கங்கள் என்ன அப்படின்றத A to Z நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலுமே கொஞ்சம் கண்டினியூவாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்றது நீங்கள் MBBS, அதாவது நீட் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு, உங்கள் மார்க் வந்து இங்கே கையில் இருக்குது, நீட்டோடைய மார்க் கையில் இருக்குது, ரேங்க் வந்து கையில் இருக்குது. எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களை மாதிரி எத்தனை ரேங்க்ன்றது என்னென்னா வரிசை, ஃபஸ்ட்டு ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி அதில் எத்தனாவது இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத காட்டுறது தான் ரேங்க் அப்படின்றது. இங்கே மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்குரிய ரிசல்ட், அதுதான் மதிப்பெண். ஸோ இந்த மதிப்பெண்ணை வச்சு, இந்த ரேங்க்கை வச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றத நடத்துகிறாங்க. அதில் வந்து உங்களோட மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜ் அலர்ட் ஆகுதோ அந்த காலேஜில் போய் நீங்கள் சேரணும். இதுதான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது. இது ஆன்லைனில் தான் நடக்கும். இது ஆன்லைனில் நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த காலேஜில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு எத்தனை அப்ளிகேஷன் போடணுன்றதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளான்ஸ் என்ன, ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிடலாம். அந்த சாய்ஸ் ஃபில்லில் இந்த காலேஜ் வேணும், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த காலேஜ், செகண்ட் இந்த காலேஜ், தேர்ட் இந்த காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. உங்களோட மதிப்பெண்ணுக்கு நீங்கள் கேட்ட காலேஜில் இடம் இருந்தது, கிடைக்கிற வாய்ப்பு இருந்தால் அது உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதற்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் என்னவோ அதை கட்டிட்டு நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் சேர போகிறீங்க. ஸோ சுருக்கமாக அந்த கவுன்சிலிங் அப்படின்றது இதுதான். சரி, அப்ளிகேஷன் நம்மளை போடும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு AIQன்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா கோட்டா. இதை நடத்துறது யார்? மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, ஆல் இண்டியா கோட்டா, இவங்க தான் வந்து நமக்கு நீட்டோட எக்ஸாம், அதாவது கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் இவங்க யார் அப்படின்னா, த்ரோட் இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 15% இடத்துக்கான கவுன்சிலிங் இவங்க நடத்துறது. ஸோ மெயினாக வந்து அதுதான். இப்போ என்ன உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டிலையோ அல்லது அதர் ஸ்டேட்லேயோ உங்களுக்கு ஒரு 100 சீட் ஒரு காலேஜில் இருக்குதுன்னு சொன்னால், அந்த 100 சீட்டில் 85 சீட் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்களே கவுன்சிலிங் வச்சு நடத்திக்கலாம். சரிங்களா? மீதி இருக்கிற 15 சீட் இருக்கு இல்லையா, அந்த 15 சீட்டை இவங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுத்துடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மீதி இருக்கிற 15 சீட்டை மட்டும் ஆல் இண்டியா கோட்டா MCC கவுன்சிலிங் வச்சு அவங்க தான் அட்மிஷனாக போடுவாங்க. ஆனால் அது என்னென்னா, அதே காலேஜில் கூட இருக்கலாம், அந்த 100 சீட் அங்கே தான் இருக்கும். 85 பேர் மட்டும் அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்தி கவுன்சிலிங் வச்சு அட்மிஷன் போடுறாங்க. 15 பேரை மட்டும் ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா மூலமாக அதே காலேஜில் வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். அப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்படின்றது எங்கே நம்ம போட வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அங்கேயே வந்து ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு. நீங்கள் போடுற அந்த ஆல் இண்டியா கோட்டாவோட அப்ளிகேஷனில் என்னென்னலாம் அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தியா முழுக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 15% இடங்களுக்கு உண்டான போட்டி. அப்போ இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கேருந்து ஆந்திராவில் படிக்க போகிறீங்க, டெல்லியில் படிக்க போகிறீங்க, ஒரிசாவில் படிக்க போகிறீங்க, ஹைதராபாத்தில் படிக்க போகிறீங்க, எங்கே உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, எந்த ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு MCCயோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். சரிங்களா? அப்போ அந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே கிடையாது. அந்த அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது எதெல்லாம் கவர் ஆகும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 15% இடஒதுக்கீடு கவர் ஆகிடுது. இது இல்லாமல் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியிலேருந்து இந்தியா முழுக்க இருக்கிற ப்ரைவேட், ஏன்னா அது எல்லாமே ப்ரைவேட் தான், அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷனும் இந்த MCC மூலமாக தான் வரும். அதில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அது வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக வரும். 30 லட்ச ரூபா, 28 லட்ச ரூபா அந்த மாதிரி கூட வரலாம், 25 லட்ச ரூபா கிட்ட வரும் வருடத்திற்கு. அது உங்களுக்கு ஓகே படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டாக்கு தான். தமிழ்நாட்டில் இருக்கிற, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற SRM யூனிவர்சிட்டி, சவிதா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது டீம்டு யூனிவர்சிட்டி, அதில் நீங்கள் படிக்கணும்னா கூட நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? தமிழ்நாடோட மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணக்கூடாது. நான் இப்போதைக்கு தமிழ்நாடை பற்றி நான் பேசலை, ஆல் இண்டியா கோட்டா பற்றி தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஸ்டேட்டில் வேணால் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னாலும் ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் அப்ளை பண்ணணும். அப்போ 15% சீட்டு கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜில்
அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற 100% சீட்டு. ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னா அந்த 100மே எம்சிசி தான் ஃபில் பண்ணுவாங்க. சார் அதில் படிக்கணுன்னாலும் அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது இல்லாமல் எய்ம்ஸு, ஜிப்மர் போன்ற மருத்துவக் கல்லூரிகள், இதுவும் இந்திய அளவில் மிக பிரபலமானது. இதில் நீங்கள் படிக்கணும்னு சொன்னாலுமே ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் அப்ளை பண்ணணும். இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும்னா கிடையாது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ஆல் இண்டியா கோட்டாக்கு. ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிக்க போகிறீங்க. எது வேணும்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஏஎஃப்எம்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் என்னென்னா, இராணுவத்தில் நர்சிங் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் தான் நீங்கள் படிக்க முடியும். இது தனி, இந்த காலேஜ் வந்து தனி. இதற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே எதுவுமே சம்பந்தம் கிடையாது. இது வந்து தனி. அப்போ இந்த தனியாக இருக்கிற அந்த காலேஜில் படிக்கிறது நல்ல ஒரு காலேஜ் கண்டிப்பாக இது இருக்கும். இதில் படிச்சுன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்கும் தான். பட் அதில் படிக்கணும்னு சொன்னாலுமே நீங்கள் எம்சிசியில் தான் அப்ளை பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் அப்ளை பண்ணணும். ஆனால் ஆல் இண்டியா கோட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கவுன்சிலிங் வைக்கிறதில்ல, அப்ளிகேஷனை வாங்கி அந்த ஏஎஃப்எம்சி அப்படின்னு சொல்கிற அந்த காலேஜுக்கு கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏஎஃப்எம்சி, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறவங்க, நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீட் தேவையில்லையா, நீட் மதிப்பெண் வச்சு தான் பண்ணுறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டா உங்கள் அப்ளிகேஷன் எடுத்து அந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருவாங்க, அந்த காலேஜுக்கு கொடுத்துருவாங்க. ஏஎஃப்எம்எம்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த காலேஜுக்கு அவங்க தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து இவங்க நடத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு அதன்படி கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக மெசேஜெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஆப்ஷன் மட்டும் எது வேணும்னு டிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? சரி, இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உள்ள வரலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், புதுச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங் எதுவாக இருக்கட்டும், ஸ்டேட் கவுன்சிலிங், நான் இந்த இடத்துல சொல்கிறது நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட், எந்த ஸ்டேட் வேணால் இருக்கலாம். நான் உதாரணம் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா www.tnmedicalselection.net அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க, சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் படி எந்த தேதியில் சொல்கிறாங்களோ அந்த தேதியில் போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி, சாய்ஸ் லாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராசஸ். இதில் எப்படி போடுறாங்க, இதற்கு நாம் எத்தனை அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 2 அப்ளிகேஷன் பொதுவாக வந்து தேவைப்படும். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். நீங்கள் வெப்சைட் உள்ள ஓப்பன் பண்ணாவே 2 ஆப்ஷன் நமக்கு காமிப்பாங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா 2 ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு எதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஒன்றுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன். இதில் போனீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், இதில் வந்தாலும் ஒரு அப்ளிகேஷன், 2 சேர்த்து பண்ணிங்கன்னா 2 அப்ளிகேஷன். லாஸ்ட் இயர்லாம் வந்து ஒரே அப்ளிகேஷனுக்குள்ளே 2மே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் 2 அப்ளிகேஷன் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இந்த வருடம் எப்படி வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல, அதை பார்ப்போம். சரி, இப்போதைக்கு நான் வந்து 2 அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே போனீங்கன்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 36 வந்து பியூர் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதில் இருக்கிற சீட்டில் நீங்கள் போய் படிக்கணும். ஒரு காலேஜுக்கு மினிமம் 150 சீட்டு, 200 சீட்டு, 250 சீட்டு இருக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். இதில் 18,000 ஃபீஸு கட்டி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன வருடத்திற்கு. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்படி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன். அதுக்குள்ளே போயிட்டு அந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ண போகிறீங்க, சரிங்களா? அதில் வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று வரும். அதுக்கப்புறமா ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து அது ஒரே கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளேயே வந்துடும். சரி, கவர்மெண்ட் கோட்டான்றது என்னென்னா கவர்மெண்ட் காலேஜோட சீட்டும் வந்துடும், ப்ரைவேட் காலேஜோடைய கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்குல்ல, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக உள்ளே வர்றது அதுவும் அதில் தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சீட்டுன்றது தனியாக இருக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா 15 லட்ச ரூபா நீங்கள் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு அப்ளிகேஷன் தனித்தனியாக நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு 18,000. அதுவே அந்த கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே இருக்கிற ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்றீங்கன்னு சொன்னால் வருடத்திற்கு 4.5 லட்ச ரூபா ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே வந்தீங்கன்னா 15 லட்ச ரூபாயிலிருந்து 18 லட்ச ரூபா வரைக்கும் வருடத்திற்கு ஃபீஸ் வரும். ஸோ இது 3த்தில் உங்களுக்கு எது வேணும். ஆனால் அப்ளிகேஷன் 2. சரிங்களா? இந்த வருடம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் போடுற விதம். ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டானா இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வர போகிறீங்கன்னா இந்த மாதிரி செய்யணும்.
சரி, புதுச்சேரியில இருக்கிற மாணவர்கள் அவங்க என்ன செய்யணும்னா, சென்டாக் மூலமா நீங்க அப்ளை பண்ணணும். எப்படி ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு எம்சிசி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. அதேபோல புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டாக் மெடிக்கல் சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட அந்த வெப்சைட்ல போயிட்டு, நீங்க அங்க போய் கவர்ன்மெண்ட் கோட்டாக்கு தனியோ, மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு தனியோ நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரே அப்ளிகேஷன்லயே 2மே வந்துரும். அத நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அது புதுச்சேரியில இருக்கிற கவர்ன்மெண்ட் காலேஜ் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு. அந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதுல ஒரு 180 சீட்டு கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர். நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர், எத்தனை அப்ளிகேஷன்ற போடுற விதங்கள். இப்ப நான் சொன்னதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுல டீட்டெயிலா உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்லயே வந்து ஆன்ஸரும் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோ என்ன தேவைன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.